ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல 11th ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ஓகே, 11th ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ உங்களுக்கு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 tan x minus tan x 1. ஸோ நம்ம என்ன ஷோ பண்ணோம்னா ஏ டிரான்ஸ்போஸ் டைம்ஸ் cos 2x minus sin 2x sin 2x cos 2x. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இவன் எழுதலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 tan x minus tan x 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கிவன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னா 1, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எழுதிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதிட்டேன். இப்போ இதுதான் என்னோட ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் நம்ம ஏ இன்வெர்ஸை நம்ம பிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ்னா என்னது? ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் adjoint A. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதான் நம்மளோட ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட் adjoint கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 tan x minus tan x. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 into 1 1 இதெல்லாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் tan x into tan x, அதாவது மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? நீங்க வந்து ட்ரிகோனோமெட்ரி வந்து 11th படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ இது நீங்க வந்து எப்படி எழுதுனா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த 1 பிளஸ் tan x ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ adjoint ஏ கண்டுபிடிக்கணும். adjoint ஏக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் A9 எழுதிடுவோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 tan x minus tan x. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது adjoint எப்படி கண்டுபிடிப்போம்? adjoint A ஈக்குவல் டு என்ன பண்ணும்? இந்த டைக்னாலையும் இந்த டைக்னாலையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணும். ஸோ பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மைனஸ் tan எக்ஸ்க்கு இந்த மைனஸ் tan எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1 1 தான், இந்த டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கும் இந்த பிளேஸ்க்கு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் tan எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் tan எக்ஸ் ஆகிடும். பிளஸ் tan எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் tan எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? இதை வந்து ஏ இன்வெர்ஸில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் 1/secant x 1 minus tan x. So tan x 1 and இங்க பார்த்தீங்கன்னா secant x இல்லை secant square x. ஓகேங்களா? அண்ட் நீங்க ட்ரிகோனோமெட்ரியில படிச்சிருப்பீங்க 1/secant x equal to cos x. ஓகேங்களா? ஸோ 1/secant square x னா cos square x. ஓகேங்களா? cos square x. ஸோ 1 minus tan x and 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உள்ள இருக்க அந்த tan x வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அதாவது எப்படின்னா tan x நம்ம எப்படி எழுதலாம்னா sin x by cos x. ஸோ மைனஸ் sin x cos x. இங்க வந்து பாத்தீங்கன்னா tan x வந்து sin x by cos x and இங்க 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா cos ஸ்கொயர் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸ். cos ஸ்கொயர் எக்ஸ் முடியும் அப்படின்னா இங்க டினாமினேட்டர் இருக்க காசும் அண்ட் இங்க இருக்க காசும் கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா sin x cos x.
அதே மாதிரி தான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே எப்படின்னா டினாமினேட்டர் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களோட ஏ இன்வெர்ஸ். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்மளோட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ் டைம் ஏ இன்வெர்ஸும் வண்டியில் பண்ணணும். ஸோ ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 minus tan x and 1. A inverse வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதுவோம். cos square x minus sin x cos x sin x cos x cos square x. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட A inverse. இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 into cos square x minus tan x into sin x minus tan x sin x cos x. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ into செகண்ட் காலம். ஸோ 1 into minus sin x cos x and minus tan x into cos square x minus tan x cos square x. ஓகேங்களா? இப்போ tan x into cos square x வந்து பார்த்தீங்கன்னா tan x cos square x and 1 into sin x tan x plus sin x cos x. but tan x into minus sin x cos x வந்து minus sin x cos x tan x plus 1 into cos square x வந்து plus cos square x. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்துலயும் வந்து என்ன பண்ண போறேன்னா tan x எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது sin x by cos x எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ cos square x minus sin x cos x sin x cos x then minus sin x cos x then minus sin x by cos x cos square x. Okay, then in the tan x explain பண்ணா sin x cos x and cos square x plus sin x cos x. ஓகேவா? அதே மாதிரி minus sin x இது வந்துட்டுனா sin x by cos x plus cos square x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்க, இந்த டினாமினேட்டர் காசும் இந்த காசும் கேன்சல். அதே மாதிரி இங்க டினாமினேட்டர் காசும் இங்க ஒரு காசு தான் கேன்சல். இங்க வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. ஸோ பவர் வந்து 2 வந்து 1 ஆயிடும் இப்போ எனக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இங்க இந்த காசும் இந்த காசும் ஃபுல்லா கேன்சல் ஆகும். அண்ட் இந்த காசும் இந்த பவர் 2ல இருக்க காசு வந்து ஒரு காசு கேன்சல் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா cos square x minus sin x into sin x sin square x. Next minus sin x cos x minus sin x cos x. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா sin x cos x plus sin x cos x minus sin square x plus cos square x. ஓகேங்களா? இப்போ நான் இதை இங்க பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்பயே ஃபார்முலா கணக்கில், பட் நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல பண்றேன். ஓகேங்களா? இது நம்ம ஆக்சுவல் ஃபார்முலா இருக்கு, cos square x minus sin square x ஃபார்முலால போடலாம். பட் நான் எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஃபார்முலா கணக்கில். இது minus sin x cos x minus sin x cos x வந்து minus 2 sin x cos x. அதே மாதிரி sin x cos x plus sin x cos x வந்து 2 sin x cos x. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா cos square x minus sin square x. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு trigonometry ஃபார்முலா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா cos 2x equal to cos square x minus sin square x. ஓகேங்களா? அதே மாதிரி sin 2x ஓட ஃபார்முலா வந்து 2 sin x cos x. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க
இந்த ஃபார்முலா வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா cos square x minus sin square x க்கு நம்ம cos 2x ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2 sin x cos x வந்து பார்த்தீங்கன்னா sin 2x ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே minus 2 sin x இருக்கு, அப்போ minus sin 2x. அதே மாதிரி 2 sin x cos x க்கு sin 2x. ஓகேங்களா? அதே மாதிரி cos square x minus sin square x க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா cos 2x. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A transpose times A inverse. ஸோ இதோட வேல்யூ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அப்படி நீங்கள் கொஷின் செக் பண்ணீங்கன்னா அதான் கொஷினே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் ஹேண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயே மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட் எந்த சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.